பாம்பே பஜார் ரசிக்க பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போகுது? ராசிநாதன் 6ல் மறைவு, அடுத்தடுத்து உங்களுடைய ராஜயோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சூரியன் அப்படியே நீச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய சற்று பலவீனமான ஒரு மாதம்ங்க. பிள்ளைகள் வழியில் சற்று சங்கடம் வரக்கூடிய அமைப்பு. பெரியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் பிள்ளைகள் வழியில் ஏதாவது கேட்கக்கூடாத ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்பு கேட்குற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு மாதிரி சங்கடமான நிகழ்வுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் ஆல்ரெடி 6ஆம் இடத்துல, ராசிநாதன் ஏற்கனவே 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு நாள் உங்களை சமாளித்து தூக்கி கொண்டுட்டு வந்துட்டு இருந்த செவ்வாயும் சூரியனும் அடுத்தடுத்து நீச்சத்தை நோக்கி நெருங்கும் பொழுது நீங்கள் அப்படியே சுத்தமாக நல்லா இல்லை, சரிங்களா? இந்த அமைப்புகளில் இந்த மாதத்தில் சற்று நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. வேலை தொழில் அமைப்புகளில், பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. வண்டி வாகன அமைப்புகள்லையும் கவனமாக இருங்க. எல்லா வகையிலும் ராசிநாதன் 6ல் மறைகிறாரு, ராசிநாதன் பலம் இழக்கிறாரு, பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சமாளிக்க முடியாமல் கையை மீறி போகக்கூடிய சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு. எப்பொழுதுமே ராசிநாதன் 6-8 அமைப்புகளில் மறைஞ்சால் உங்களுடைய உழைப்பு வீணாகுது, தேவையில்லாத அலைச்சலுக்குள்ளே இருக்கீங்க, முயற்சிகளை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முயற்சி கை கூட மாட்டுது. இது மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இங்கே கூடவே 5-9ஆம் அதிபதியும் ஒரு மாதிரி டல்லான அமைப்புகள் இருக்கிறது. இன்னும் அதை அப்படி சற்று தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இது. 12ஆம் இடம் சுபாமைப்பு. எப்பொழுதெல்லாம் அந்த 6-12 சுபாமைப்பில் இருக்கும், 12ஆம் இடம் சுபாமைப்பில் இருந்தாலும் என்ன இங்கே போகிறது அங்கே போகிறது வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பயணத்தால் கொஞ்சம் லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனாலும் லாபத்தை பெற்றுக் கொடுக்கறது உங்களுடைய ராசிநாதன் தானே. பயணங்கள் எல்லாம் இருக்குங்க. இந்த பயணத்தால் லாபம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துடும். வேலை இடங்களில் இங்கே ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். 10ஆம் பாவகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலமாக இருக்குது, 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்காரு. தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகளில் மேன்மைகள் வர ஆரம்பிக்குங்க. தொழில் சம்பந்தப்படுற அமைப்பில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான நல்ல பலன் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதியே 10ஆம் வீட்டில் கேதுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறீங்க, பேச்சு சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கிறீங்க, ஐடி சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கிறீங்க. இது மாதிரியான துறைகளில் புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் அற்புதமாக இருக்கும். டீச்சிங் கோச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று நிதானமாக இருங்க. ஆனாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மனம் இறுக்கமாகவே இருக்கும், பதட்டமாகவே இருப்பீங்க, ஒரு நர்வஸ் இருந்துகிட்டே இருக்கும், கையில் பணம் தங்காத ஒரு மாதமாக இருக்கும். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சமாளித்து தூக்கி கொண்டுட்டு வர்ற சில அமைப்புகள் இருக்கும். மிக முக்கியமாக புதிய அறிமுகமாக, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்து வரக்கூடிய புதிய அறிமுகத்தில் சற்று கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆகாத சுக்கிரன் 6ஆம் அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல சில அறிமுகங்களை கொடுத்திருப்பார். அந்த அறிமுகத்தில் சற்று கவனமாக இருங்க. அதன் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் 6ஆம் இடத்து பலன்களை, நோயவோ அவமானத்தையோ கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். தயவு செய்து வேண்டாம் அப்படின்றது தான் விஷயங்க. இதனை தவிர்த்து வாழ்க்கை துணை அமைப்புகளில் ஒரு அளவுக்கு நெருடல் இருக்க தான் செய்யும். இன்னும் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு அது அப்படியே மேம்படும். அந்த 2வது வாரத்துக்கு பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைப்புகள் விலகி எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. முடிஞ்ச அளவுக்கு நான் இவருக்கு சில விஷயம் புரிய வைக்க பார்த்தேங்க, அவர் புரிஞ்சிக்க மாட்டாருங்க, நான் இவங்களுக்கு சில விஷயம் புரிய வைக்க பார்க்குறேங்க, புரிஞ்சிக்க மாட்டாருங்க அப்படின்ற மாதிரியான சில தன்மை வந்து அதற்கு பிறகு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான இருக்கும். என்னதான் நடந்தாலுங்க 7ஆம் பாவகாதிபதி வலுத்து 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்றதுனால நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை துணையால் லாபம், உங்களுடைய நண்பர்களால் லாபம், கைவிடப்பட்டு கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டாங்கங்க அப்படின்ற மாதிரி சில அமைப்பு இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. படிப்பு சம்மந்தப்படுற விஷயங்களில் மாணவர்கள்னாலே படிக்கிறவங்க தானே. உங்களுக்கு இந்த மாதத்தில் சரியான கோர்சஸ், சரியான கல்விகள் அறிமுகப்படுத்தப்படுறது, நல்ல ஒரு வாத்தியார்கிட்ட இப்போ தான் நான் டியூஷன் போக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் மாணவர்களுக்கு இருக்கும். 10ஆம் இடம் புதன் பலமாக இருந்தாலே உங்களுடைய புத்திசாலித்தனம், தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வியூகம் அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். பெரியவர்களுக்கு பணம் சார்ந்த துறைகளில் சற்று டல்லும், குழந்தைகள் வழியில் ஒரு மாதிரியான நெருடல்கள் வந்து விலகக்கூடிய ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்கார பெரியவர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 இருக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்தமாக இந்த அக்டோபர் மாதம் 2024 ஒரு சுமாரான நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே சகல தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.